first prize goes to the winner of Miss Jessica for the painting competition. அவ முகத்துல பாருங்க, அவ எவ்வளவு ஹாப்பியா இருக்கா பாருங்கடி. ஃபுல் காலேஜ் கை தட்டி அவளை பாராட்டுனா பாருங்க. இன்னைக்கு மாதிரி நான் என்னைக்குமே ஹாப்பியா இருந்ததே இல்ல. ஏன்னா இன்னைக்கு எனக்கு பெயிண்டிங்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. இத போய் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா கிட்ட சொல்லணும். இத கேட்டாலே எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மம்மி எங்க இருக்கீங்க? மா இங்க பாருங்கம்மா. என்னம்மா மொபைல்ல பாத்துக்கிட்டே இருக்கீங்க? என்ன மொபைல்ல பாத்துட்டு இருக்கேனா? பாரு, ஓ மார்க்கோட லட்சணத்தை பாருடி. இந்த பேப்பரையும் பெயிண்டையும் என்னைக்கு எடுத்து தொலைஞ்சியோ அன்னைக்கே உன் படிப்பு குட்டி சோரா போச்சு. கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேற வழிய பாரு. இந்தா, உன் பிரைஸ் எடுத்துட்டு போ. என் மூஞ்சிலே முழிக்காத போ. ஜெசி, ஜெசி, கதவை தர. நான் தான் கிருபா வந்திருக்கேன்டி. ஜெசி, ஜெசி, ஜெசி. ஏய், அழுதுட்டா இருக்க நீ? என்னாச்சு சொல்லு ஜெசி. உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு என்னாச்சுன்னு சொல்லு ஜெசி. என்னத்த சொல்ல, எல்லாம் எங்க அம்மாவால தான். நீயே பார்த்தலடி, எத்தனை காலேஜ்ல இருந்து காம்படிஷனுக்கு வந்திருந்தாங்க. அங்க வந்திருந்த எல்லாருமே நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன்னு சொல்லி பாராட்டினாங்க. எங்க அம்மாட்ட நான் வாங்கின பிரைஸை காமிச்சேன். எங்க அம்மாவுக்கு என் மேல அன்பே இல்லாதனால அந்த பிரைஸை தூக்கி எறிஞ்சு உடைச்சிட்டாங்கடி. ஐயோ, உங்க அம்மா உன்னை பாராட்டலன்னு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. முதல்ல உன் ஃபோன்ல இன்ஸ்டா ஓப்பன் பண்ணு. இங்க பாரு, போஸ்ட் போட்ட 5 நிமிஷத்துல எத்தனை பேர் உன்னை பாராட்டியிருக்காங்கன்னு. இவ்வளோ பேர் பாக்குறாங்களா? எங்க அம்மாவும் தான் இருக்காங்களே. ஐயோ ஐயோ, இதுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறியே. நாளைக்கு வா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறேன். உண்மையான சந்தோஷம் என்னன்னு உனக்கு காட்டுறேன். நாளைக்கா? சண்டேவா? வாய்ப்பே இல்லை. எங்க அம்மா அவ்வளவுதான், சர்ச்சுக்கு போகணும். இங்க பாரு ஜெசி, அம்மாவோ சர்ச்சோ, நீ என்னோட உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா நாளைக்கு கண்டிப்பா வர்ற. வேற வழியே இல்லை. ஏய் கிருபா, கிருபா, ஏய் நில்லடி. ஏய் என்ன பண்ணலாம்? இவ வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டா. நாளைக்கு எப்படியாவது போயே ஆகணும். கண்டிப்பா ஒரு பிளான் பண்றோம். நம்ம ஃப்ரெண்டு கூட போறோம். அம்மாவாவது சர்ச்சாவது. என்னது இவ்வளோ சீக்கிரமா கிளம்பிருக்கா? ஜெசியா இப்படி நம்பவே முடியலையே. பாப்பா, சர்ச்சுக்கு இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டியாடா? அது இல்லம்மா, என் ஃப்ரெண்டு. என்னது ஃப்ரெண்டா? ஊர் சுத்த போறியா? அவ்வளோ தைரியம் வந்துருச்சா உனக்கு? மா 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 நிறுத்துங்கம்மா. என்ன சொல்ல வர்றேனே உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் போறோமா. ஓ அப்படியா? சரிப்ல. ஃப்ரெண்டு மாதிரி ஷேர் பண்ண சொல்றாங்க. என்ன சொல்ல வரேனே. அப்பா, இன்னைக்கு ஒரு பெரிய பூகம்பத்திலிருந்து தப்பிச்சாச்சு. இந்த சண்டே ஜெசியோட ஃபன் டே. பாய்மா. அங்க பாருடி, அவ ட்ரெஸ்ஸும் அவன் நடையும், அவளை பார்த்தாலே சிரிப்பு தானே வருது எனக்கு. அவ பாருடி, பெரிய ஒயிட் ட்ரெஸ். அவளுக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு செட்டே ஆகல. மனசுல என்னமோ பெரிய ஏஞ்சல் நினைப்ப. அவளுக்கு உஜாலாவுக்கு மாறிட்டா போலடி. டொய் டொய் டொய். அவன் ஹேர் ஸ்டைல பாருங்க, ஆளும் சைஸும் காமெடி பீஸா வந்திருக்காடி. என்ன எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? என்ன இப்படி வந்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? ஐயோ ஐயோ, இப்ப பாரு, உன்னை ஆளையே மாத்தி காட்டுறேன். ஹாய் 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 ஜெசி, உங்க பெயிண்டிங்ஸ் பார்த்தேன், வேற லெவல். ஏய், யார் இந்த பையன்? என்னோட பெயிண்டிங்கை பத்தி என்ன பத்தி பேசிட்டு போறான். ஏய் யாருடி? ஹே, இவனை தெரியாதா? இவன் நம்ம கிளாஸ் தான். முதல்ல உன் இன்ஸ்டாவை போய் பாரு, உன்னை எப்படி ஃபாலோ பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன இவன் ஏதோ தனியா நம்மளை மீட் பண்ணணும்னு சொல்றானே. போலாமா வேண்டாமா? நம்ம இதுக்கு முன்னாடி இப்படிலாம் வெளியில் போனதே கிடையாது. ஆனால்
அம்மாவை விட அவன் உண்மையா நம்மளை நேசிச்சானே. ஓகே, போறோம் நம்ம. ஹாய் ஜெசிகா, என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? அம்மாவா? இல்லையே, என் கேர்ள் ஃப்ரெண்டை பேசிகிட்டு இருந்தேன். ஏன், உனக்கு என்ன? அப்புறம் நானு? என்னது நீயா? எனக்கு நீ ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே. என்னது ஃப்ரெண்டா? அப்புறம் இவ்வளோ நாள் சேட் பண்ணது, எனக்கு gift வாங்கி கொடுத்தது, இதெல்லாம் என்னது? அப்படி பார்த்தா நான் எத்தனையோ பிள்ளைங்களுக்கு சேட் பண்ணியிருக்கேன், gift கொடுத்துருக்கேன். எல்லா பிள்ளைகளும் நான் கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்க முடியுமா? அப்ப நீங்க என்னை நேசிக்கவே இல்லையா? இங்க பாரு கிருபா, நான் அவனை எவ்வளோ உண்மையா நேசிச்சேன் தெரியுமா? அவன் என்னை ஏமாத்திட்டானே. இதெல்லாம் உனக்கு தேவைதான் ஜெசி. அவன் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன? இவ்ளோ ஆசை இருக்கா உனக்கு மனசுல? ஜெசிமா, இப்பதாண்டா அம்மா உனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். வந்துட்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ரொம்ப டல்லா இருக்காளே? டிராவல்ல ரொம்ப டயர்டா இருப்பா போல. சரி, பாத்துக்கலாம். நான் எல்லாரையும் உண்மையா நேசிச்சேனே, யாருமே என்னை உண்மையா நேசிக்கலையா? இந்த உலகத்துல எல்லாமே மாயமாலமா இருக்கே, நிலையான அன்பே இல்லையா? ஏசப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி பரிசுத்தமான வாழ்க்கை என்னால வாழ முடியல. என்னால அதுல இருந்து மீண்டு வரவும் முடியல ஏசப்பா. அதுக்கு தகுதியான ஆளு நான் இல்லை ஏசப்பா. அப்பா, நீங்க போங்க, நீங்க போங்க, என்கிட்ட வராதீங்க. நீங்க போங்க ஏசப்பா, என்கிட்ட வராதீங்க. எனக்கு குற்ற மனசாட்சியா இருக்கு. என் அன்பு மகளே, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேம்மா. நீ என்ன உண்மையா நேசிக்கிறியா? இல்ல ஏசப்பா, இல்ல. நான் என் ஃப்ரெண்ட்ஸையும் என் பாய் ஃப்ரெண்டையும் உண்மையா நேசிச்சேன். அவங்களுக்காக நான் என்னையே மாத்திக்கிட்டேன். ஒருவேளை இந்த உண்மையான அன்பை உங்க மேல வச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தேனா இந்த நிலைமையில நான் உட்கார்ந்துருக்க மாட்டேனே ஏசப்பா. நீ மன்னிச்சிருங்க ஏசப்பா, நீ மன்னிச்சிருங்க ஏசப்பா, மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. என்னுடைய எல்லா ரத்தத்தையும் உனக்காக நான் சிலுவையில சிந்தினேன் மகளே. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன் மகளே. விட்டு கொடுக்காத பேரழகு உயர் மலையோ. ஏசப்பா, என் பிள்ளைய குறிச்ச பாரம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு ஆண்டவரே. இந்த வாலிப வயசுல தவறான வழியில போயிடக்கூடாதுப்பா, பாவத்துல விழுந்துடக்கூடாது சுவாமி. அவளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவ இந்த உலகத்துல உமக்கு சாட்சியா வாழணும் சுவாமி. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. அவ நல்லா படிச்சு உயர்ந்த நிலைக்கு வரணும்ப்பா. உமக்கு பிரியமான பிள்ளையா அந்த வாலிப வயதுல வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஜெசி, அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா.
உங்களுக்கு தெரியாம நான் நிறைய காரியங்கள் பண்ணிட்டேம்மா. ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஓகேடா, அம்மாவே நீ மன்னிச்சிடு பாப்பா. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இங்க பாருமா, உனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஏசப்பா இந்த வசனத்தை கொடுத்தாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏசப்பா உன் கூடவே இருந்து உன்னை பத்திரமா பாதுகாத்துக்கிருவாங்க பாப்பா. ஏசப்பாவோட அன்பு மட்டும்தான் இந்த உலகத்துல உண்மையான அன்பு. நீ எதுக்குமே கவலைப்படாதடா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் உன் கூடவே இருக்காருமா. உன்னை உண்மையா நேசிக்கிறாரு. என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான்